கணபதி என்றிட களங்கும் வல்வினை, கணபதி என்றிட காலனும் கைத்தொழும், கணபதி என்றிட கர்மம் அகலுமாம், கணபதி என்றிட கவலை தீருமே. அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் அந்த கோடான கோடி நமஸ்காரங்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சகல யோகங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் சகல செல்வங்களும் பெற்று சிறந்த உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கம். உங்கள் வாழ்க்கை என்பது பெருங்கடலில் பயணிப்பது போன்று. அப்படி பயணிக்கும் பொழுது புயல், மழை, வெள்ளம் போன்ற பாதிப்புகள் ஏற்படத்தான் செய்யும். அதை நீங்கள் எதிர்கொண்டு வெற்றி பெறுவதும் தோல்வி பெறுவதும் கிரகங்களால் மட்டுமே. உங்கள் வெற்றி தோல்விகளை நிர்ணயிப்பது கிரகங்கள் மட்டுமே என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆக உங்கள் வெற்றி தோல்விகளை சரியாக கணித்து சொல்வதில் ஜோதிடர்கள் சரியாக கணிக்க வேண்டும். இதுதான் இந்த நிகழ்ச்சி நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லுகின்ற ஒரு விஷயம். ஆக இப்ப இந்த வார பலன்கள் ஆவணி 2 முதல் ஆவணி 8 வரை இது வார பலன்கள். அதே நேரம் 18/8/2025 முதல் 24/8/2025 வரை ஏற்படுகின்ற இந்த வார பலன்களை, உங்களுடைய வெற்றி தோல்விகளை, உங்களுடைய பிரச்சனைகளை, குடும்ப பிரச்சனைகள், தொழில் பிரச்சனைகள், குடும்பத்தில் என்ன சந்தோஷம் ஏற்பட போகிறது, என்னென்ன நடக்க போகுது, உங்க தொழிலில் என்ன முன்னேற்றம் ஏற்பட போகுது, என்னென்ன கடன்கள் நிவர்த்தி ஆக போகுது, திருமணம் நடக்க போகுதா, புத்திர பாக்கியம் கிடைக்க போகுதா, சொத்து சுகங்கள் வாங்க போறீங்களா, உங்க அனந்தய பிரச்சனைகள் எல்லாம் தீருமா, உங்க பிள்ளைகளுக்கு நல்லபடியா கல்யாணம் முடியுமா, வீடு கட்ட முடியுமா, வீடு வாங்க முடியுமா, சொந்தமா தொழில் தொடங்கலாமா, ஒரு முக்கியமான பெரிய தொழில் தொடங்குறதுக்கு இந்த ஆவணியில தொடங்கலாம்னு ஆசைப்பட்டிருக்கேன், அது நடக்குமா, ஒரு முக்கியமான காரியம் பொருளாதாரத்தை எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனையில இந்த ஆவணியில சரியாகுமா, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இந்த வார பலன்களை ஏற்கனவே நடந்த பிரச்சனைகள் என்ன, இனி நடக்க போறது என்ன, இப்ப நடக்கிறது என்ன, இனி நடக்க போறது என்ன, எல்லாத்தையும் தெளிவா பார்க்கலாம். ஆனா இது ஒரு பொது பலன், பொதுவான பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா பிரம்மன் உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்து எழுதியிருக்காரு இல்லையா, உங்களுக்குன்னு ஒரு தசாபுத்தி ஓடும். ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்குங்க தெளிவா. உலகத்துல இப்படி ஓரளவுக்கு எங்கேயுமே நான் கேட்டதுல எல்லாருக்கும் பெருமையா 10-100 பேருக்கு நீங்க பெருமையா சொல்லணும். நல்லா சொன்னாரு போ அப்படின்ற வேதனை மட்டும் வந்துடக்கூடாது. கீழே நம்பருக்கு நோட் பண்ணிங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க, சரிங்களா? இப்ப எல்லா ராசிகளுக்கும் இந்த வார பலன்களை சிறப்பா பார்க்கலாம். வார பலன்கள் 18/8/2025 முதல் 24/8/2025 வரை இருக்கக்கூடிய வார பலன்கள் விருச்சிக ராசிக்கு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கான வார பலன். உங்கள் வாழ்க்கையில் இந்த வாரத்தில் என்ன மாற்றங்கள் அப்படின்றத தெளிவாப்பா, என்னென்ன யோகங்கள் இருக்குன்றப்பா புரிஞ்சுட்டு. முதல்ல அற்புதமான ஒரு ஆவணி மாதம். இந்த ஆவணி 2 முதல் ஆவணி 8 வரை ஒரு உலகமெங்கும் நல்ல யோகங்கள் ஏற்படக்கூடிய ஒரு ஸ்தானம், அது உங்க ராசியில் அமைஞ்சிருக்கு. விருச்சிக ராசிக்கு காலபுருஷ தத்துவப்படி உலகத்துக்கு நன்மை தரக்கூடியது. அதே விருச்சிக ராசிக்கு தசம தொழில் ஸ்தானத்தில் உலகமெங்கும் பல நன்மைகள் நடக்கக்கூடியது. அதே நேரத்தில் விருச்சிக ராசிக்கு தசம தொழில் ஸ்தானத்தில் சூரியனாகப்பட்ட சிம்மத்தில் ஆட்சி வருகின்ற ஒரு சிறந்த யோகமான காலம், உங்களை பிரபலமாக்கக்கூடிய காலம், உங்கள் யோகங்களை அதிகப்படுத்தக்கூடிய காலம்,
இந்த ஆவணி இப்படிப்பட்ட யோகங்கள் பெறுவது இனி அடுத்த ஆண்டு. ஆக இந்த வாரம் ஆவணியின் தொடக்கத்தில் அற்புதமான பலன்கள் வழங்குவதில் மிக மகிழ்ச்சி இருக்கிறது. எங்களுக்கு மகிழ்ச்சி, சொல்வதற்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது, ஆனந்தம் ஏற்படுகின்றது. இப்ப இதனால என்ன நன்மை அப்படின்னு பார்த்தோம்னா, தொழில் முன்னேற்றம். இந்த தொழில் முன்னேற்றத்தினால் வீடு வாசல் சொத்துக்கள் பெறுவது, வருமானங்கள் அதிகப்படுவது, நல்ல பதவி யோகம் பெறுவது, சொந்த தொழில் பிரபலமாக்கப்படுவது, நினைத்த காரியமெல்லாம் வெற்றி பெறுவது. இப்போ விருச்சிக ராசிக்கு பொதுவாக இப்போ ஒரு கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருந்து எவ்வளவு வலிமையாக இருக்கும் அப்படின்றது மேசம், சிம்மம், கும்பம். மேசம், சிம்மம், கும்பம் இந்த இடத்துல கிரகங்கள் வலிமையாக இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த இடத்துல எந்த கிரகங்கள் இருந்தாலும் வலிமையாக இருக்கும். அப்போ இப்போ உங்களுக்கு எங்கெங்க கிரகங்கள் இருக்குது? சிம்மத்திலையும் கும்பத்திலையும் கிரகங்கள் இருக்குது. கும்பம் 4ஆம் இடம் கேந்திரம், ஆட்சி பெற்ற சனி பகவான், மேல் ராகுவோட சேர்ந்து. ஆக உங்களுடைய எல்லாருடைய ஆதரவாலும் உங்களுடைய கல்வி யோகம், நல்ல ஒரு இன்ஜினியரோ ஒரு டாக்டர் ஆகிறதோ, ஒரு தொழில் கல்வியோ, ஒரு மருத்துவம் சார்ந்த கல்வியோ, எல்லாமே சிறப்பாக அமையக்கூடிய நிலை இருக்கிறது. சிறந்த கல்வி, எந்த கல்வினாலும் சிறப்பாக, ஒரு எலக்ட்ரானிக் இன்ஜினியர், ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், ஒரு ஐஏஎஸ், இந்த மாதிரி உயர்ந்த கல்வி கற்கக்கூடிய நல்ல யோகமான காலங்கள். கல்வியால் யோகம், வீடு வாசல் சொத்துக்கள் பெறுவது நல்ல யோகம். அடுத்து விருச்சிக ராசிக்கு 2ஆம் அதிபதி உங்க தனஸ்தானத்தை பார்க்கக்கூடிய நிலை, பணபரஸ்தானத்திலிருந்து அந்த பணவரத்துக்குரிய குரு பகவானே இருந்து அந்த பணபரஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அற்புதமான யோகம். அதாவது 2, 5, 8, 11 பணபரஸ்தானம். அப்ப 2ஆம் இடத்துக்குரிய பணபரஸ்தானத்துக்குரியவன் மேலும் 8ஆம் இடமான பணவரஸ்தானத்தில் இருந்து 2ஆம் இடத்தை பார்ப்பது. அப்ப செல்வங்கள் வருமா வராதா? செல்வம் வரும், வருமானம் வரும், முன்னேற்றம் கிடைக்கும். புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து திருமணம், குடும்பஸ்தானத்தை சுக்கிரன் சேர்ந்து பார்ப்பது குடும்பஸ்தானம், குடும்பம் அமையக்கூடிய நிலை. அடுத்து அதே சுக்கிரன் ஆவணி 5ல் 9ஆம் இடத்துக்கு போறார், பாக்கியஸ்தானத்துக்கு போறார். ஆக மகாலட்சுமி பாக்கியஸ்தானத்துக்கு போனா உயர்ந்த பதவியும் நல்ல திருமண யோகமும் 2ஆம் திருமண யோகமும் ஏற்படும். சிலருக்கு 2ஆம் திருமண யோகம் ஏற்படும். அங்க புதன் வேற இருக்காரு. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம், தொழில், கல்வியால் முன்னேற்றம், தொழில் வியாபாரத்தால் முன்னேற்றம். புதன் அங்க சுக்கிரனோட ஆவணி 5ல் எங்க 9ஆம் இடத்துல. 10ஆம் இடத்துல சூரியன், ஒளிமயமான ஒளி கிரகம், உங்கள் வாழ்க்கை ஒளிமயமாக, பிரபலமாக, பிரகாசமாக, பல யோகங்கள் தருகின்ற, பல செல்வ யோகங்கள், பல பேரும் புகழும் தருகின்ற ஒரு அற்புதமான இடத்தில் எந்த தொழில் செய்தாலும் பிரபலமாக்கக்கூடிய கிரகம். இப்படிப்பட்ட யோகங்கள் அமைவது அடுத்த ஆண்டு தான் அமையும். இந்த ஆண்டு இந்த ஆவணி அற்புதமான யோகத்தில், அது மக நட்சத்திரத்தில் சூரியன் இந்த வாரத்தில் இருக்கும்போது மிகப்பெரிய யோகம். மகம் நட்சத்திரத்தில் சூரியன் இருக்கும் பொழுது மிகப்பெரிய யோகம் நிச்சயமாக ஏற்படும். தொழில் யோகம், வருமான யோகம், பதவி யோகம் என்று நினைத்த காரியங்களும் வெற்றி பெறும். அதில் மாற்றமே கிடையாது. மேலும் உங்க ராசிக்கு அதிபதி 11ஆம் இடத்தில். ஆக உங்க சொந்த தொழிலால், உங்க தொழிலாளர்களால், உங்கள் அதிகாரத்துவம் அந்த உத்தியோகத்தால் நன்மை, சொந்த தொழிலாளர்களுடைய ஆதரவோடு அந்த தொழில் சிறக்கக்கூடிய, அதன் மூலம் லாபத்தை பெறுகின்ற அற்புதமான நேரம். ஏன்னா 6ஆம் இடம் ஒரு நிர்வாகம், தொழிலை நிர்வாகம் செய்யக்கூடியது, அதில் பணியாற்றக்கூடியவர்களை சொல்லக்கூடியது. அந்த பணியாற்றும் கூடிய ஸ்தானம் 11ஆம் இடத்துக்கு வரும்போது தொழிலாளர்களால் நன்மை. எனக்கு நல்ல வேலையால் அமையலைங்க, நல்ல வேலையாளர், நல்ல நன்மைகள் சிறப்பாக இருக்கும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இவ்வளவு சிறப்பு அம்சங்கள் அமைந்திருக்கிறது. இந்த வாரம் உண்மையிலே மிகவும் அற்புதமான வாரம். இந்த ஆவணியில் அற்புதமான அதிர்ஷ்ட யோகங்கள் நிச்சயமாக விருச்சிக ராசிக்கு.
இது நல்ல கவனிங்க விருச்சிக ராசி நேயர்களே, இது உங்களுடைய பொது பலன். அது உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்தை பிரம்மன் எழுதியிருப்பார். உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்தை பிரம்மன் எழுதியிருப்பார். உங்களுக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கும். இப்போ நான் என்னதான் இங்கே பொது பலன் சொன்னாலும் உங்களுக்குன்னு ஒரு லட்சியம், உங்களுக்குன்னு ஒரு ஆசைகள், இது நடக்குமா அப்படின்ற ஒரு மனசுக்குள்ள ஒரு கேள்விக்குறி இருக்கும். நம்ம நினைச்சது சொல்லலையே ஒரு அப்படின்ற ஒரு இருக்கும். அதை தெரிஞ்சுக்கணும்னா உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்துக்கணும். ஏன்னா கோடிக்கணக்கான பேருக்கு பொதுவாக சொல்லக்கூடிய பலன். உங்கள் தலையெழுத்து, உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்து. ஒரு டைம் ஒதுக்குங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்குங்க, திருப்தியாக தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. இதுதான் நடக்கும்னு நடக்கும். ஏன்னா பிரம்மனுடைய விதி. 18 சித்தர்கள் முனிவர்கள் உருவாக்கிய முறைப்படி உங்கள் தலையெழுத்து, உங்கள் பிரம்மனால் எழுதப்பட்ட அந்த ஜோதிட சாஸ்திரம் முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது. ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது. புரிஞ்சுங்களா? ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அப்பாயின்மெண்ட் வாங்க, உங்கள் வாழ்க்கை தெளிவாக்குங்க. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலஜனா. நன்றி, வணக்கம்.